ஸோ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஸோ நிக்கல் ஸோ F6 2 மைனஸ் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கிறீங்கன்னா நிக்கலுக்கு ஸோ எக்ஸ். ஸோ ஃப்ளூரின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியானிக் லிகாண்ட், அப்போ 6 இருக்குது. ஸோ -2. ஸோ அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது -2, இது +6. ஸோ +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அப்போ நிக்கல் அப்படிங்கிறது +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ நமக்கு ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ் தெரியும். ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ் இந்த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ் வந்து எப்போ அப்ளிகபிள்? ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் only applicable 3D metal. ஸோ அந்த 3D மெட்டல்லையுமே +1 +2 +3. ஸோ இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸை நம்ம பார்க்கணும். இன்கேஸ் 3D மெட்டல்லையே நமக்கு 3D மெட்டலில் +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் +5 இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ் வந்து நாட் அப்ளிகபிள். ஸோ நாட் அப்ளிகபிள். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி +4 ஆக்சிடேஷன் 3D மெட்டல் வந்து நமக்கு ஸ்ட்ராங் ஃபீல்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ நமக்கு ஸோ 3D மெட்டலில் +4 அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்தாலும் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ் வந்து நாட் அப்ளிகபிள். 4D அண்ட் 5D மெட்டலுக்குமே நாட் அப்ளிகபிள். சரிங்களா? ஸோ அப்போ நிக்கல் வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து இதுதான் வரும். இப்போ நிக்கல் வந்து +4 இருக்கும்போது ஸோ 4 எலக்ட்ரான் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ 3D6 இருக்கும். ஸோ நமக்கு ஆக்டாகட்டல் அப்படிங்கிறதுனால T2GEG. ஸோ அப்போ 1 2 3 4 5 6. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 0 அன்பேர்டு எலக்ட்ரான் வருது. ஸோ 0 மேக்னெட்டிக், எந்த ஒரு அன்பேர்டு எலக்ட்ரானுமே கிடையாது. இது ஒரு டயாமேக்னெட்டிக். அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஸோ நிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஸோ இன்கேஸ் இதில் யாராவது டவுட் இருந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இல்லை சார் இன்னும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னா இதுக்கான ரெஃபரன்ஸ் புக் வந்து உங்களுக்கு ஸோ ரெஃபரன்ஸ் புக் வந்து ஹவுஸ் கிராஃப்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ ஹவுஸ் கிராஃப்ட் ஸோ இந்த ஹவுஸ் கிராஃப்ட் ஸோ இந்த புக்கு வந்து சாரி ஸோ ஹவுஸ் கிராஃப்டில் ஸோ இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் ஸோ ஆக்டாஹெட்ரல் நிக்கல் ஸோ F6 2- இது வந்து டயாமேக்னெட்டிக் அண்டு லோ ஸ்பின் D6. சரிங்களா? ஸோ அன்பேர்டு எலக்ட்ரானே கிடையாது. ஸோ அதனால் டயாமேக்னெட்டிக் அண்டு லோ ஸ்பின் D6. ஸோ இதுதான் இதோடைய ரெஃபரன்ஸ் புக். சரிங்க. ஸோ இது மாதிரியே நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ரெஃபரன்ஸ் புக் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்கேஸ் யாராவது டவுட் இருந்தது அப்படின்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். புக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கிராஃப்ட். ஸோ அதில் பாருங்கள். ஸோ கொஸ்டின் நம்பர் 5. ஸோ இதுக்கு யாராவது ஆன்சர்?
ஸோ எனிவன்? ஸோ வெங்கடாச்சலபதி, எஸ், யா, கரெக்ட். எனிவன்? பிரபு என், எஸ். ஜெஃப்ரின் ஜோன்ஸ், டி ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. மாரிக் கண்மணி, யா, யூ ஆர் ரைட், கரெக்ட், ஏ கொடுத்துருக்கீங்க நீங்கள். எனிவன் அதர்ஸ்? ஈஸி டு லேர்ன் சயின்ஸ், யாராவது தெரியல, ஆன்சர் பி கொடுத்துருக்கீங்க. வாட் அபவுட் அதர்ஸ்? Yeah, Aishwarya T. Answer C. Yeah, you are right. Answer C தான் இதில் கரெக்ட் ஆன்சர். ஸோ சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் நம்ம ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஹீலேட்டிங் லிகாண்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதுதான் மோர் ஸ்டேபிள். அவங்க கேட்டிருக்கிறது மோஸ்ட் ஸ்டேபிள் கேட்டிருக்காங்க. இப்போ ஹீலேட்டிங் லிகாண்ட் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா மோனோடென்டேட் லிகாண்ட். இப்போ இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரிமைனிங் இருக்க 3ல் தான் ஆன்சர் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் பி வந்து பார்த்தோம் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இது வர வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இதில் ஜான் டல்லர் டிஷார்சன் இருக்கிறதுனால ஸோ இந்த ஆப்ஷன் வந்து வராது. சரிங்களா? ஆப்ஷன் பி வந்து இன்கரெக்ட். ஏன்னா ஹீலேட்டிங் லிகாண்ட் இருக்கிறதுனால எல்லாருமே அந்த ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் புக் ஸோ என்ன அப்படின்னா ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் புக் வந்து அஜய்குமார். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் புக் அஜய்குமார். பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இட் மீன்ஸ் ஹீலேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து மோர் ஸ்டேபிள் தென் நான் ஹீலேட்டட் காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? திஸ் எஃபெக்ட் இஸ் கால்டு ஹீலேட் எஃபெக்ட். பட் இதில் ஒரு சின்ன எக்ஸப்ஷன் கிடையாது. ஸோ பாருங்கள், ஸோ அதில் இந்த காம்ப்ளெக்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அஜய்குமாரில் இருக்குது. இஸ் அன்ஸ்டேபிள். சரிங்களா? ஸோ அன்ஸ்டேபிள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஜான் டல்லர் டிஷார்சன் இருக்கிறதுனால ஸோ ஸ்ட்ரெயின் இருக்கும் எத்திலின் டையமின் மாலிகுல். சரிங்களா? ஸோ அப்போது இது வந்து ஹீலேட்டிங் லிகாண்ட் இருந்துமே இது வந்து அன்ஸ்டேபிள். ஸோ இது ரெஃபரன்ஸ் புக் வந்து அஜய்குமார். நீங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் தேடி பாருங்கள். ஸோ அப்போது சிமிலர் மேனர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோர் ஸ்டேபிள் தென் சிஸ் கொடுத்துருக்காங்களே. ஸோ அப்போது நம்ம கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிஸ்ஸை விட ட்ரான்ஸ் தான் நமக்கு மோர் ஸ்டேபிள். ஸோ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணால் ஹீலேட்டிங் லிகாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இந்த கொஸ்டின் வந்து எல்லாருமே எடுத்திருக்காங்க. கேட்டு, சிஎஸ்ஆர், ஸோ எந்த ஒரு எக்ஸாம் செட்டில் எல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க.